வாழ்வில் என்னை உயர்த்தி கண்மலை மேல் நிறுத்தினிரே. மகிமையும் துதியும் உமக்கே செலுத்தி மகிபனை பணிக்கிறோ மாட்சிமையே. இலவச ரட்சிப்பை இனிதாய் தந்து இக பரமதிலே இசைவாமதத்தி இன்னும் தயவால் இறையரசில் இன்பமுடன் நல்லாசீர் தந்தீர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரங்கள் 19 முதல் 21 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் கிருபை பாராட்டுவாராக. 19வது அதிகாரத்திலே தரித்திரனை குறித்து அங்கே வேதம் தெரிவிக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். தரித்திரன் என்பது அநேக செல்வங்கள், அநேக வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் இல்லாத ஒரு மனிதனை குறிக்கிறது. மாறுபாடுள்ள உதடுகள் மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி என்று வேதவசனம் சொல்கிறது. ஆம், அந்த தரித்திரனுக்கு நாம் உதவ வேண்டும். தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லோரும் பகைக்கிறார்கள். எத்தனை அதிகமாய் அவருடைய சிநேகிதர் அவனுக்கு தூரமாவார்கள். அவருடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான், அவைகளோ வெறும் வார்த்தைகள் என்று சொல்லி வேதம் சுட்டி காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். அதே வேளையிலே தரித்திரருக்கு நாம் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி ஏழைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதையும் இந்த அதிகாரம் சுட்டி காட்டுகிறது. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டா. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஆம், உன்னத தேவனாய் கர்த்தர் தாமே தன் பிள்ளைகளுக்கு புத்தியுள்ள ஞானத்தை அவர் அருளுகிறார். ஞானமுள்ள ஸ்திரியை கர்த்தர் தாமே கொடுக்கிறார். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. மனுஷனுடைய வேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று சொல்லி அங்கே வேதம் சுட்டி காட்டுகிறதை நாம் காண முடியும். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு பயப்படுதல் நமது உள்ளத்திலே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. ஆம், அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்கும்போது நாம் தரித்திரர்களுக்கு உதவி செய்ய முடியும். தயை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை, நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. பொய்யானை பார்க்கிலும் தரித்திரன் வாசி என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 20வது அதிகாரத்திலே திராட்சை ரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானமானல்ல என்று சொல்லி மதுபானத்தை குறித்து, திராட்சை ரசத்தை குறித்து வேதம் வசனம் சொல்லுகிறது. மதுபானத்தின் தன்மை, அவற்றினுடைய தீமைகள் ஆகியவற்றை எடுத்துரைக்கிறது. போதையும் பின்னுள்ள விளைவுகளை தரும் இந்த காரியங்களை எல்லாம் தேவன் வெறுக்கிறார். திராட்சை ரசம் பரியாசம் பண்ணும். அங்கே அமளி பண்ணுகிற மதுபானத்தை குறித்தும் குடும்பத்தை எப்படி அது கெடுத்து போடுகிறது, எப்படி அது போதை தரும் மதுபானங்கள் பாவத்துக்கு நேராக நடத்தி விடுகிறது என்பதையெல்லாம் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இந்த மதுபானத்துக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். இது கர்த்தர் வெறுக்கிறதான ஒரு காரியம். இங்கே மனுஷனுடைய இருதயத்துள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல இருக்க, புத்திமானோ அதை மொண்டெடுப்பான். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். எனவே நாம் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லக்கூடாது. தேவன் தாமே அவர் நம்மை காத்து நடத்துகிறவராக இருக்கிறபடினால் கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்பதையும் இந்த வேதவசனம் சுட்டி காட்டுகிறது.
தொடர்ந்து 21ஆம் அதிகாரத்திலே ராஜாவினுடைய இருதயத்தை குறித்து வேதவசனம் ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படியெல்லாம் திருப்புகிறார். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் ஆசாரியர்களும் ராஜாக்களும் என்று வெளிப்படுத்திய 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நமது இருதயத்தை ஆண்டோட கையில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் அவர் இருதயத்தில் வாசம் பண்ணி அவர் நம்மை நடத்த வேண்டும். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிபரர் துன்மார்க்குடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார், துன்மார்க்கை தீங்கில் கவிழ்த்து போடுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவனுடைய சமூகத்திலே நாம் நீதிமான்களாக இருக்கும்படி நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். துன்மார்க்குடைய காரியங்களையெல்லாம் பல வசனங்களிலே இந்த அதிகாரத்திலே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. துன்மார்க்குடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும், அவன் கண்களிலே அவனுக்கு அயலானுக்கு இரக்கம் கிடைக்காது. அங்கே பலவானுடைய பட்டணத்திலே மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். எரிகோ பட்டணத்தின் மதில் விழுந்து போனதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் இந்த வசனங்களை படித்து சர்வருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.